ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை உபாகமம் புஸ்தகத்திலே 31வது அதிகாரத்திலே 8வது வசனம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. இந்த பகுதியில வாசிக்கிற பொழுது மோசே பாருங்க இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலையும் யோசுவாவிடத்திலையும் பேசுகிறார். என்ன சொல்கிறார் தெரியுங்களா? எனக்கு இப்பொழுது வயதாகிவிட்டது, கிட்டத்தட்ட நான் 120 வயது உள்ளவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இனிமேல் நான் உங்களிடத்திலே போக்குவரத்துமா இருக்க முடியாது. அது மாத்திரமல்ல, இனிமேல் கானானுக்குள்ளே நீ பிரவேசிக்க முடியாது என்று கர்த்தரிடத்தில் சொல்லிவிட்டார். இனி கானானுக்கு உங்களை வழிநடத்துவதற்காக உங்களுக்கு ஒரு புதிய தலைவனை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். யாரை பாருங்க தெரிந்து கொள்கிறார் என்று சொன்னால் யோசுவாவை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு வழிநடத்தக்கூடிய அந்த மிகப்பெரிய பொறுப்பை யோசுவாவின் கரங்களிலே கொடுக்கப்படுகிறது. பாருங்க, கர்த்தர் யோசுவாவை தெரிந்து கொள்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இன்றைக்கும் கூட கர்த்தர் உங்களுக்கு பல புதிய பொறுப்புகளை கொடுக்க போகிறார். அந்த பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அன்றைக்கு யோசுவாவை தெரிந்து கொண்டது போல கர்த்தர் உங்களையும் தெரிந்து கொள்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இனி உங்க வாழ்விலே ஒரு புதிய அத்தியாயத்தை எழுத போகிறீர்கள். மோசையோடு இருந்த தேவனாகிய கர்த்தர் இனி உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, அதனால தான் பாருங்க யோசுவாவுக்கு பயம் வருகிறது. எப்படி இவ்வளவு பெரிய ஜனத்தை நடத்த போகிறேன்? ஏனென்று கேட்டால் மோசை நடத்தும் போது அவரோடு கூட தேவனாகிய கர்த்தர் இருந்தார். இன்றைக்கு அந்த தேவன் என்னோடு கூட இருப்பாரா? இவ்வளவு பெரிய ஜனக்கூட்டத்தை என்னால் நடத்த முடியுமா என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி யோசுவாவுக்கு வருகிறது. அதனால தான் கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், திகையாது என்று சொல்லுகிறார், கலங்க வேண்டாம் என்று சொல்லுகிறார், பயப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, கர்த்தர் நம்மோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார். அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பலன், மிகப்பெரிய வாக்குத்தத்தம், மிகப்பெரிய ஆசீர்வாதம். பாருங்க, ஆண்டவர் சொல்லும் போது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுகிற பொழுது, இதோ உலகத்தினுடைய முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். ஆமேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியாகவே எல்லாரோடு கூட இருக்கிறவர், நம்மோடு இருக்கிறவர், நமக்கு துணை செய்கிற தேவன், நம்மை வழிநடத்துகிற தேவன். அதனால தான் சொன்னாரு, நான் உனக்கு முன்னாடி போவேன்னு சொன்னாரு. பாருங்க, இந்த பகுதியில் வாசிக்கிற பொழுது ராஜாக்களை ஜெயம் கொள்ளும்படி கர்த்தர் யோசுவாவுக்கு பலன் கொடுத்தார். பலவிதமான ராஜாக்களை ஜெயிக்கும்படியாக கர்த்தர் யோசுவாவுக்கு துணை நின்றார். அதே யோசுவாவோடு கூட இருந்த தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட இருப்பார், நமக்கு துணையாக இருப்பார், நமக்கு வெற்றியை தரும்படியாக கூட இருப்பார். ஆண்டவர் சொல்லும்போது இப்படித்தான் சொன்னார், நீங்கள் எமோரியரின் ராஜாவாகிய பாருங்க ஓகை அழித்தது போல உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னார். பாருங்க, அந்த இடத்துல வருகிற வழியில் மோசையோடு இருக்கிற பொழுது அவர்கள் சில எமோரியர் ராஜாக்களை ஜெயம் கொண்டார்கள். அதே போலத்தான் நான் மோசையோடு எப்படி இருந்தேனோ அதே போல யோசுவாவோடும் இருப்பேன் என்று சொல்லி யோசுவாவுக்கு வாக்கு கொடுத்தார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, அவர் வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார், நமக்கு முன்பாக போகிறார், நமக்காக யுத்தங்களை செய்கிறார், நம்முடைய காரியங்கள் அனைத்தையும் வாய்க்க பண்ணுகிறார், நம்முடைய காரியங்கள் அனைத்தையுமே ஜெயமாய் முடித்து கொடுக்கிற தேவனாகிய கர்த்தர் அவர். அதனால் இன்றைக்கு அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு முன்பாக கடந்து போவேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு அந்த வார்த்தையை விசுவாசியுங்கள். கர்த்தர் நமக்கு முன்பாக புறப்பட்டு போய் நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய தடைகளை நீக்கும்படியாய், நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உடைக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு ஜெயம் தரும்படியாய் செயல்படுவார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாமே உங்களோடு இருந்து செய்கிற காரியம் பெரியவைகளாய் இருக்கும், நீங்கள் அவைகளை காண்பீர்கள். ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்க நல்ல ஆண்டவரே, இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள் போகிற பாதையிலே நீங்க அவர்களுக்கு முன்பாக கடந்து சென்று தடைகளை நீக்குகிறீர், வழிகளை திறந்து கொடுக்கிறீர், ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க பண்ணுகிறீர். மக்கள் என்று செலுத்துகிறேன். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு ஜெபம் நல்ல பிதாவே,
ஆமென். காட் bless you.